ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராக கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவலும் ரைஸும் யூஸ் பண்ணி பண்ண போகிற கொழுக்கட்டை. அதுக்கு ரைஸை ஊற வச்சுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ரைஸை போட்டுக்கலாம். இப்போ அவளையும் ஊற வச்சுருந்தேன். அந்த அவளையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாமே ஊற வச்சு அரைச்சிருக்கோம். அதுக்கு தேவையான உப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு அளவான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்ச கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குருணையாக அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்ச மாவை அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அவலும் போட்டிருக்கோம், சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி மோல்டில் பிடிச்சி எடுத்துடலாம். மோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட அவல் ரைஸும் சேர்த்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கோகோனட் சட்னி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.